வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சோஷியல் நாவல்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. சோஷியல் நாவல்னால் ஒரு கதை. அந்த கதை என்னென்னா, சமுதாயத்தில் மனிதர்கள் எப்படி அவங்களுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறாங்க, அவங்க உள்ளே இருக்கக்கூடிய குணாதிசயமை எப்படி மறைச்சிக்கிறாங்க, மனுஷங்களோட நடவடிக்கைகளை பற்றி சொல்கிறது தான். இப்போது அப்படி பார்க்கும்போது நமக்கே தெரிஞ்சது ஒரு சமுதாயம். அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட மனிதர் அந்த சமுதாயத்தோடு ஒன்றியும் போயிருக்கலாம், அதுலேருந்து மாறுபட்டும் யோசிக்கலாம், செயல்பாட்டில் ஈடுபடலாம். இப்போ இந்த சோஷியல் நாவலை நம்ம 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று நாவல் ஆஃப் மேனர்ஸ், இன்னொன்று நாவல் ஆஃப் சிவிலைசேஷன். இப்போ முதல்ல நாவல் ஆஃப் மேனர்ஸ் பார்க்கும்போது, ஒரு சமுதாயம் இருக்குது, அந்த சமுதாயத்தில் இப்படி தான் செய்யணும், இதுதான் சரி அப்படின்னு சொல்லும் போது ஒருத்தரோட நடவடிக்கை அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை அதுக்கு மாறுபட்டு இருக்கா அப்படின்றது தான் இந்த கதைகளை பார்க்கலாம். இதை நல்லா நம்ம பார்க்கணுன்னா ஜேன் ஆஸ்டரோட நாவல்ஸில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப அருமையாக அவங்க எழுதியிருப்பாங்க. ப்ரைட் அண்ட் ப்ரெஜுடிஸ், எம்மாலாம் இதற்கு சிறந்த உதாரணம். இதில் அவங்க சமுதாயம் எப்படி நடந்துக்குது, எப்படிலாம் மனிதர்கள் நடக்கணும்னு எதிர்பார்க்குது, அதுக்கு மாறுபட்டு சில பேர் செய்யும் போது அது ஒரு ஐரனியாகவும் சட்டாயராகவும் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. இப்போ நமக்குள்ள ஒரு திமிர் இருக்கலாம், இல்லை ஒரு போலிதனம் இருக்கலாம், இல்லை மற்றவங்களை அவமானப்படுத்துகிற குணம்லாம் இருக்கலாம். அதாவது அரகன்ஸ், ஹிப்போக்ரசி, ஸ்னாபரின்னு சொல்லுவோம். அதையும் இவங்க சமுதாயத்தில் இப்படிப்பட்ட மக்களும் நடந்துக்கிறாங்க அப்படின்றத அவங்க காட்டுறாங்க. அதே மாதிரி ஹென்ரி ஜேம்ஸ் நாவலோட தி அம்பாசிடரில் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு நாவல் ஆஃப் மேனர்ஸ் தான். இதில் நல்ல ஹியூமரஸாக எப்படி இப்போ விதவிதமான அமெரிக்கன் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க யூரோப்பில் வந்தால் அந்த சூழ்நிலையில் அந்த சமுதாயத்தில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றத காமிச்சிருப்பார். இவ்லன் பேக்கோடைய ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட் எப்படி இப்போ இருக்கிற நவீன உலகம் இந்த பாவம், அதுக்கப்புறம் இந்த மனசாட்சி உறுத்துதுன்றாங்க இல்லையா, அதெல்லாம் மனிதர்களுக்குள்ளே எப்படி நடக்குது. ஏன்னா நமக்கு தெரியும் இல்லையா, அதாவது தெரியாமல் செஞ்சால் அது அறியாமல், ஆனால் தெரிஞ்சே செய்யக்கூடிய விஷயங்களும் இந்த உலகத்தில் இருக்கு இல்லையா, அதுதான் எழுதியிருப்பார். ஃபிலிப் ராத் அவரோட குட் பை கொலம்பஸில் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, இப்போ நவீன காலத்தில் இருக்கிறவங்க எப்படி அவங்கள தற்காத்துக்கிறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வாழறாங்க அப்படின்றது சட்டாயரிக்காக எழுதியிருப்பார். இப்போ இந்த நாவல் ஆஃப் சிவிலைசேஷன் எடுத்து பார்த்திங்கன்னா அது இப்போ தனிப்பட்ட நபர்களை பண்ணுறது நாவல் ஆஃப் மேனர்ஸு. நாவல் ஆஃப் சிவிலைசேஷனில் ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தை பற்றி அவங்க எழுதியிருப்பாங்க. இது சிறந்த ஒரு உதாரணம்னு பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸோட லிட்டில் டார்லிட்டும் டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸும். இதில் இந்த சமுதாயத்தோடைய வாழ்க்கையோட அர்த்தம் என்ன, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, மக்கள் எப்படிலாம் வாழணுன்ற சொல்லக்கூடிய சோஷியல் ஸ்டைல்ஸை பற்றியும் எழுதியிருக்காங்க. இதில் தனிப்பட்ட நபர்கள் அவங்க சுற்றி இருக்கக்கூடிய அந்த சிவிலைசேஷனுடைய பாதிப்பில் எப்படி வாழறாங்கன்றதான் காட்டுறாங்க. இப்போ டிக்கன்ஸோட லிட்டில் டார்லிட்டில் பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் சொசைட்டி எப்படி ஒரு கரப்ட் பிஸ்னஸ் கிளாஸால் டாமினேட் ஆகப்படுது. ஏன்னா அவங்களோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்குது, அது கீழே தான் இந்த இங்கிலீஷ் சொசைட்டி அதோடைய ஆதிக்கத்துக்கு கீழே வாழுது அப்படின்னு காட்டுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு டெவலப்பிங் என்விரான்மெண்ட் எப்படி ஒரு சிவிலைஸ்டு கேரக்டர்ஸ் மேலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதும் காமிச்சிருப்பார். சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா ஸ்ப்ளெண்டரஸாக இருக்கும், இல்லை ஷேமாக இருக்கும், அதையும் இதில் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பார். அதே மாதிரி அந்த கேரக்டர்ஸோட பிஹேவியர் இந்த சிவிலைசேஷனோட பேக்ரவுண்டில் எப்படி இருக்குது அப்படின்றதும் காமிச்சிருப்பார். அதே மாதிரி டால்ஸ்டாயோட வார் அண்ட் பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரும் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்றத காமிச்சிருப்பார். இந்த நாவல் ஆஃப் சிவிலைசேஷன் சில சமயத்தில் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் அந்த ரைட்டரோட கான்ஷியஸ்னஸையும் நம்ம காட்டும். இப்போ மார்வெல் ப்ரூஸ்டோட ரிமெம்பரன்ஸ் ஆஃப் திங்ஸ் பாஸ்ட் இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம். சில சமயத்தில் ஒரு குடும்ப கதையை சொல்கிற மாதிரியும் இதில் காமிச்சிருப்பாங்க. இதுக்கு உதாரணம் ஃபாக்லண்டோட சார்ட்டர்ஸ், அப்புறம் கேல்சத்தையோட ஃபாஸ்டே சாகா. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.